ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் பாசில். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னடா பாசில் புது வீடியோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கிற கட்டாரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ரொம்ப பேசலை, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க வரிசையாக. இது வந்து ஒரே வீடியோவில் வராது. இது வந்து 1 2 3 பார்ட்டாக வரும். ஏன்னா அவ்வளோ லென்த் வீடியோ. இது ஒரே டைமில் போட்டால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து நான் 3 பாங்காக பிரித்து போட்டிருக்கேன். அப்படியே ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோ அப்படியே மாறும், சரிங்களா? நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள், ஓகே? ஹாய் காய்ஸ், நம்ம கட்டாராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். வாங்க, இந்த கட்டாராவில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். அப்படியே நீங்களும் என்னோட சேர்ந்து அப்படியே பாருங்கள். வாங்க போகலாம். அந்த லைனில் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். சரி, இந்த இதில் ஏதாவது பாருங்கள் என்னென்னு, ஓகே? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த இது வச்ச மாதிரி இருக்குது. என்னது? ஒரு நிமிஷம் பக்கத்தில் போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்க தான் வந்து அது என்னது? ஐயோ, எனக்கே மறந்து போச்சே. ஒரு நிமிஷம். ஞாபகம் வந்துச்சு. டிரான்ஸ்ஃபார்மரா? ஆமாம், அதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 ரோபோ வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறக்காண்டி இங்கே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே வாங்க, நம்ம அந்த சைடு அப்படியே அந்த லைனில் நடந்து போவோம். இங்கே அப்படியே ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்னு காட்டுறேன். நான் அந்த மலையை காட்டினேன் இல்லைங்க, அந்த மலைக்கு நான் மேலே போவேன். அப்போ அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வந்துட்டோம் ஃபைனலாக. நம்ம இந்த இடத்துக்கு நான் வரணும்னு சொல்லியிருந்தேன். சரி, வந்தாச்சு. கூட்டம் நல்லா இருக்குது. வேறு லெவலில் அப்படியே பக்கத்தில் போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே காட்டுறேன். சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் மியூசிக் கொடுக்குறாங்கப்பா. குழுவாக ஒரு இது வச்சு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. இவங்கெல்லாம் அந்த ஆர்மி ஆளுகள், ஆர்மின்னு நினைக்கிறேன். ஆர்மியா இல்லை ஆஃபீஸராக தான் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி அந்த கொடி மாதிரி நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமா கேட்காதன்னே தெரியல. ஏன்னா எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. சரி, பரவாயில்ல. செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு விதமும் அவங்க ஸ்டைலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நான் நேரில் எங்கேயும் பார்த்ததில்லை. கத்தாராவில் தான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஊரில் கூட பார்த்ததில்லை. சார், கண்ணா தூக்கி ஃபயர் பண்ணுங்க. ஒரு துறையாச்சும் பார்க்கணும். சுட்டுட்டாங்க. நான் நினச்சே பார்க்கல. பக்கத்தில் இருக்கானா அலண்டுட்டான். செம்ம சூப்பர். செம்மையாக இருக்குங்க. ஒவ்வொரு விஷயம் அவங்க நல்லா பண்ணுறாங்க. அடுத்தடுத்து நம்ம நிறையா பார்ப்போம். நான் எதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நடக்கிறது அப்படி.
பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து ஒரு இது மாதிரி துளு மாதிரி வச்சு ஏதோ பண்ணுவாங்க. நாங்கள் போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இது வச்சு விளாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது வாட்ரு. இந்த வாட்டரில் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கவே கேட்காது, இருந்தாலும் நான் பேசுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா, சூப்பர். இது ஒரு ஹோட்டலுங்க. இது அங்கே இருக்கிற மாதிரி ஒரு படி வச்ச ஹோட்டல். நான் அது மேலே போயிட்டு உங்களுக்கு அது வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்துட்டோம் ஃபைனலாக. பாருங்கள், வாவ் எப்படி இருக்குது, சன்னா பாருங்கள். சரி போவோம், அவ்வளோதான். நம்ம கீழே வந்தாச்சு. அப்படியே இருந்தால் அங்கிட்டு போய் அந்த பார்க்கில் ஏறுவோம் நம்ம மேலே. இந்த கடை என்ன கடைன்னா ஐஸ்கிரீம் கடை, கூல்ட்ரிங்க்ஸும் இருக்கும் போல் இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபைனலாக மேலே ஏறிட்டோம். கொஞ்சம் மலைக்கு மேலே ஏறுற மாதிரி வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே போக காட்டுறேன், வாங்க மேலே போவோம். இங்கே பாருங்கள், வாவ், நான் இந்த மாதிரி நினச்சே பார்க்கல, வேறு லெவலில் இருக்குது. செம்ம ஒரு அருவி ஓடுது மேலே பாலத்தில். நான் இந்த இது வந்ததே இல்லை, 2-3 தடவை வந்திருக்கேன், ஆனால் இந்த ஏரியாவுக்கு நான் வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். செம்ம. மம்மி பார்க்குறீங்களா வீடியோ? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கத்தாரில். ஒன் செகண்ட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மேலே போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. அப்படியே போய் பார்ப்போம். செம்மையாக இருக்குது கூட்டம் இங்கே. இது பார்க்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூவை. வாவ் இப்படி இருக்குது. இன்னும் மேலே போகலாம், ஹோட்டல் இருக்குது மேலே, நான் காட்டுறேன். அப்படியே ஒன்று போயிட்டு மேலே அருவி பாருங்கள், வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு, செம்மையாக இருக்குது. வாங்க வந்துட்டோம். பொண்ணை பார்க்காதீங்க, பின்னாடி இருக்கிற ஹோட்டலை பாருங்கள் எப்படி இருக்குது. வாவ் வேறு லெவல் பாருங்கள். கொஞ்சம் மேலேருந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஃபைனலாக வந்துட்டோம். சன்செட் ஆகிறது செம்மையாக இருக்குது பாருங்கள். இது சன் ரீஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லை சன் செட்டுன்னு சொல்லுவாங்களா? சன் செட்டுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சன் ரீஸ்ன்னா மேலே ஏறுறது. வேறு லெவலில் வியூ. இது அப்படியே ஒரு மலையில் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் மலையில் தான் நிற்கிறேன். மலைக்கு மேலே ஒரு ஹோட்டல் பக்கத்தில் நின்று நான் அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். வேறு லெவல் வியூ பாருங்கள். அங்கே தான் நம்ம நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து இங்கே மலைக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குது இது வந்து புக் பண்ணால் இங்கே வந்து பார்ட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல் மேலே இருக்கிறது பாருங்கள் வியூவை. நம்ம அங்கேருந்து நடந்து அப்படியே எல்லாம் கீழெல்லாம் சுற்றிட்டு இப்போ மொட்டை மாடியில் வந்து நிற்கிற மாதிரி மலை மேலே வந்து நிற்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, வேறு லெவல். ஃபைனலாக பின்னாடி அதே இடத்துக்கு தான், காட்டின இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு. கீழே இறங்க போகிறோம், அதான் நான் வந்து இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே கீழே போவோம், என்னென்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். டைம் வேறு ஆகிட்டுருக்கு, கீழே நல்லாயிருக்கும், வாங்க போவோம். இங்கே பாருங்கள், டைமிங் மாற வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்டுது. அந்த அருவியில் கூட லைட் வச்சுருக்குறாங்கப்பா, செம்மையாக இருக்குல்ல பாருங்கள். வாவ், என்னடா இந்த இடத்தையே சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்த விட்டு நான் எனக்கு கீழே இறங்குறதுக்கு மனசே வர மாட்டேங்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அருவியில் காலை வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பாட்டு கேட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. மம்மி செம்மையாக இருக்குது. டேய் தம்பி பார்க்குறியா எப்படி இருக்குன்னு பாரு, வேறு லெவல். கத்தாரில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த பிளேஸை நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம், டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வியூ பாருங்கள், லைட்டிங் வெளிச்சத்தில் பாருங்கள். வாவ் செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோதான், போர் அடிக்குது, கீழே இறங்கிடுவோம். போதும், ரொம்ப காட்டிகிட்டேன்னு நினைக்கிறேன் வியூவை. ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருப்பேன்னு தெரியல. இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாம் செம்மையாக பாருங்கள். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீடியோ லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மேட்ச் பண்ணி போட பார்ப்போம். செம்மையாக
செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவல். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன். இந்த வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, அப்போல பார்த்து ஆஃபீஸர் கிளம்பிட்டாங்க பாருங்க, செம்மையாக கிளம்புறாங்க. இது வந்து ராஜநடலு. இங்கே பாருங்க, ஓகே செம்ம.